டெட் பேப்பர் 2 சைக்காலஜி. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு. இந்த 30 கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் வரிசையாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரிவிஷனுக்காக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், தனிச்செறிவுடைய தனிப்பட்ட பழக்கம் மற்றும் செல்வாக்கு என்பது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனத்திறன், செயல்திறன், விருப்ப வேலை. செகண்ட் கொஸ்டின், உட்புற மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் ஏற்படுவது டேஷ் வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி உடல் வளர்ச்சி. ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி டேஷ் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவனம் மற்றும் விருப்பம். கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் கற்றலுக்கான தொடர்பை வழங்கும் ஒரு வகை உளவியல் என கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்கின்னர். ஒரு புலனறிவு வலுவானது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனுணர்வு அடிப்படையற்றது எனில் அது டேஷ். ஒரு புலனறிவு வலுவானது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனறிவு அடிப்படையற்றது எனில் அது டேஷ். ஆப்ஷன் சி இல் பொருள் காட்சி. இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்பியர்மேன். சாதிக்கும் சமுதாயம் த அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி டேவிட் மெக்கலண்ட். உற்று நோக்கல் கற்றலில் உள்ள 4 படிநிலைகளை கண்டறிந்தவர்? உற்று நோக்கல் கற்றலில் உள்ள 4 படிநிலைகளை கண்டறிந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி பண்டுரா. பற்றாக்குறைவான வேலைகள், வீட்டு வசதி அல்லது வளத்திற்கான குழுக்களுள் ஏற்படும் டேஷ் அடிக்கடி விரோதங்கள் எழுகின்றன? ஆன்சர் போட்டியால். டேஷ் நிலை மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகையாக செயல்படும் என்பதை பகுத்தறியும் திறன் பெறுகிறார். டேஷ் நிலை மேம்பாட்டில் எந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகையாக செயல்படும் என்பதை பகுத்தாயும் திறன் பெறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி குமரப்பருவம், டீனேஜ். நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி? ஓகேங்களா, நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி? ஆப்ஷன் பி மரபு. பிராய்ட் என்பவரின் கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி 6. பயம், கோபம் மற்றும் பொறாமை போன்ற மனவெழுச்சிகள் டேஷ் வகையை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி எதிர்மறை மனவெழுச்சி. பயம், கோபம், பொறாமை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எமோஷனல். மோசமான பொழுதுபோக்கு ஊடகம் டேஷ் நெறிப்பிரல் நடத்தை குற்றத்திற்கு காரணமாகும்? மோசமான, ஓகேங்களா, நெகட்டிவ் தான். ஆப்ஷன் சி சூழல்.
தேர்வுக்கு உட்படுவோர் டேஸ் மூலம் பயிற்சி செய்து படப்புதிருக்கு தீர்வு காண்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி பொருள்களை திரட்டுதல். மனித உடலானது டேஸ் வகை திறவுகளை கொண்டது என ஹிப்போக்ரேட்டிஸ் வரையறுக்கிறார். ஹிப்போக்ரேட்ஸ் வரையறுக்கிறார். மனித உடலானது 4 வகை திறவுகளை கொண்டது என ஹிப்போக்ரேட்டிஸ் வரையறுக்கிறார். பியாஜே எளிதான நிகழ்ச்சிகளை டேஸ் எனவும் கடினமானவற்றை செயல்பாடுகள் என்றும் அழைக்கிறார். ஆன்சர் ஆப்ஷன் சி பியாஜே எளிதான நிகழ்ச்சிகளை ஸ்கீமா எனவும் கடினமானவற்றை செயல்பாடுகள் என்றும் அழைக்கிறார். கோபத்தை ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தும் போது டேஸ் சுரப்பையின் சுரப்பு அதிகரிக்கும். கோபத்தை ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தும் போது டேஸ் சுரப்பையின் சுரப்பு அதிகரிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அட்ரினல். டேஸ் என்பது கற்றலின் உச்சநிலை ஆகும். டேஸ் என்பது கற்றலின் உச்சநிலை ஆகும். ஆப்ஷன் பி காரணிப்படுத்துதல். தனி நபருடைய சூழலுக்கான உறவில் தனி நபருடைய செயல்களை அறிவியல் பூர்வமாக படிப்பதே உளவியல் ஆகும் என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி வுட்வர்த் மற்றும் மார்க்யூஸ். வுட்வர்த் மற்றும் மார்க்யூஸ். முன்கூட்டி திட்டமிடல் இல்லாமலேயே எந்த வகை குழுவினர் ஒன்று சேர்வார்கள்? முன்கூட்டியே திட்டமிடல் இல்லாமலேயே எந்த வகை குழுவினர் ஒன்று சேர்வர்? ஆன்சர் ஆப்ஷன் பி தடையில்லா குழு. வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது. வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது. ஆப்ஷன் சி முதிர்ச்சி மற்றும் கற்றல். 30 முதல் 50 வரையிலான மாணவர்களுடைய ஒரு வகுப்பை ஆசிரியர் சந்திக்கும் போது மிகப்பெரிய வேறுபாட்டு வீச்சில் இருப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி தனியாள். கீழ்கண்டவற்றில் எது தூண்டல் தேர்வை தீர்மானிக்கிறது? கீழ்கண்டவற்றில் எது தூண்டல் தேர்வை தீர்மானிக்கிறது? ஆப்ஷன் ஏ விருப்பம் மற்றும் மனப்பான்மை. பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி. பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பயிற்சி விதி. ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது இந்த தேர்வுக்கான உதாரணம். ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது இந்த தேர்வுகளுக்கான உதாரணம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அளவுகோல் சார்ந்த. வகுப்பறைகளில் உள்ள மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக பொறாமையுடன் இருக்கின்றனர். ஏனெனில் ஆன்சர் ஆப்ஷன் பி முன்னுரிமை அணுகுமுறை. ஒருவரின் சிக்கல் கலைத்தல் நடத்தை எதை பொறுத்தது? ஒருவரின் சிக்கல் கலைத்தல் நடத்தை எதை பொறுத்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி மனநிலையை பொறுத்தது. வகுப்பறையில் நெறி பிறழ்வதை தடுக்க ஆசிரியர்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி எல்லா மாணவர்களிடமும் நேர்மறை மனப்பான்மையை வளர்த்தல். சிடுமுகம் ஆளுமை உடையவர்கள். சிடுமுகம் ஆளுமை உடையவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனவெழுச்சியில் பலவீனமானால்
உடல் வளர்ச்சியில் பலம் உடையவர்கள். மன வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்காக இருப்பாங்க, ஆனால் ஃபிசிக்கலாக எப்படி இருப்பாங்க? பலம் உடையவர்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் இதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.